ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். இறால் முள்ளங்கி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இறால் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து க்ளீன் பண்ண கற்றுக்கங்க. அடுத்ததாக என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இறால் க்ளீன் பண்ணது, புளி கொஞ்சமாக ஊற வச்சது, மிளகாய்த்தூள், இதுதான் தேவைப்படும். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்து தாளிக்கிறப்ப குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வெந்தயம் பொரிந்த பிறகு பூண்டு, நல்லா ஒரு 10-15 பல் பூண்டை உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம்லாம் பொன்னிறமாக மாறணும். அதே மாதிரி பூண்டுனுடைய வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். எப்பவுமே தக்காளி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்து நம்ம வதக்கணுன்னா நல்லா குழைய வதங்கிடும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ முள்ளங்கிக்கு 1/4 கிலோ இறால் சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. முள்ளங்கி சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. முள்ளங்கி சேர்த்த பிறகு பொறுமையாக வதக்கணும். சிம்மிலேயே வச்சு முள்ளங்கியை நல்லா வதக்கிக்குங்க. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து அப்படியே சுத்தமாக இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி போட்ட உடனே தண்ணி அப்படியே சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு நம்ம சிம்மில் மாற்றிக்கிங்க, இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள் கருகி போயிடும். நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி இருக்கிறதுனால இப்போ ரொம்ப ட்ரை ஆகாது. மிளகாய்த்தூள் போடுறப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து வதக்கிக்கலாம். இறால் சேர்த்து வதக்கிறப்ப முதல்ல தண்ணி அதிலேயே விட ஆரம்பிக்கும். தண்ணி மறுபடியும் சுண்ட ஆரம்பிக்கும். பாருங்கள், இறால் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சுருண்டு வந்துடும். இறால் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இறால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மிதங்கணுங்க, பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து ரொம்ப குறைச்சலான அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மீன் குழம்பு அளவுக்கு நிறைய புளியை கரைச்சி எடுக்கக்கூடாது. சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு.
இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ குழம்பு ஓரளவுக்கு அப்படியே வற்றி சுண்டி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிருச்சு. சூப்பரான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கணுன்னா சூப்பரான இறால் முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல வாசனை வருது. கொத்தமல்லி தழைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான இறால் முள்ளங்கி குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இறால் குழம்பு மீன் குழம்பை ஓரங்கட்டிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாசனையும் நல்லா சூப்பராக வருது. இதை சுட சுட சோறு வடித்து அதில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.